பிரசன்னா வந்திருந்தாங்க. பிரசன்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினேகா அவங்களுடைய ஒய்ஃப். சாரி. ஹாய் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்குது. இந்த ட்ரெய்லர் வந்து நேத்தைக்கே காலையில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் நைட்டு ஒரு 9:30லேருந்து 10 மணிக்குள்ள தான் ரிலீஸ் பண்ணாங்க. சரியா? இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல்ல இந்த குட் பேட் அக்லி படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்ப்போம். அதாவது இந்த படமே ஒரு கொலாபரேஷன் படம் தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அஜித் அண்ணா இருக்கிறாங்கல்ல, ஒரு சின்ன வயசுலேருந்தே பயங்கரமான ஒரு ரவுடி. சரியா? அதாவது ஒரு பெரிய கேங்கருக்கு கீழ போய் சேர்றாங்க. அவங்களுடைய ஆயுதத்த வந்து அஜித் அண்ணா கையில குடுக்குறாங்க. அது வந்து அஜித் அண்ணா முட்டு போட்டு வாங்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுடைய லீடர் போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம அஜித் அண்ணா தான் அத கண்ட்ரோலா எடுத்து பார்க்குறது மாதிரி. ஃபுல்லா ரவுடி தான். ஃபுல் ரவுடி கெட்டப்ல தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க டைம்ல தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அண்ணாவுக்கு வந்து ஒரு லவ் வருது. சரியா? திரிஷா அவங்க. அதுல வரும் சீன்ல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அவ என் அப்பாவ தள்ளி விட்டவன்" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆ அதாவது அவங்க அப்பாவ தள்ளி விட்டவன்னு சொல்லும்போது, இது வந்து எந்த சீன்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்காத்தா படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. சரியா? மங்காத்தால தான் அவங்க அப்பா, திரிஷாவுடைய அப்பாவ வந்து தள்ளி விட்டுருப்பாங்க கார்லருந்து. சரியா? அந்த ஒரு சீன வந்து சொல்லியிருந்தாங்க. சரியா? இப்படி திரிஷா வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரியா? திரிஷா வந்து இந்த படத்துல வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரிஷா வந்து நம்ம அஜித் அண்ணா வந்து சொல்றாங்க. "எனக்காக நான் சிகரெட்ட விட்டேன். என் ஒய்ஃபுக்காக நான் தண்ணிய விட்டேன். என் பையனுக்காக அதாவது எதுவுமே வேண்டாம். அடிபிடி எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு விட்டேன்" அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா என் பையனுக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா, அத நான் கையில எடுத்து தானே ஆகணும். அந்த மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. சரியா? அதாவது இந்த படத்துலன்னு சொல்லும்போது, முன்னாடி ரவுடியா இருந்திருக்கிறாங்க. உள்ள சம்பவங்கள் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லவங்க கணக்கா ஒரு ஃபேமிலி மேனாட்டு வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் மத்த ரவுடிகள், பழைய ரவுடிகள் வந்து எதுவுமே இது பண்ணல. அவங்க பையன வந்து ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக புடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு கேங் லீடர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அதாவது சொல்றாரு, "நான் உன் வரலாற எடுத்து பார்த்தேன். பெரிய ஆளு தான் நீ" அப்படி வந்து பேசுறாங்க. அப்போ ஒரு ஃபோட்டோஸ் வந்து காட்டுறாங்க. சரியா? அது எந்தெந்த படத்துல உள்ள சீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்காத்தா படத்துல உள்ள ஃபோட்டோ இருந்துச்சு. பில்லா படத்துல அஜித் அண்ணா நடிச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அமர்க்களம்னு சொல்லிட்டு ஒரு படத்துலயும் நடிச்சிருந்தாங்க. சரியா? அந்த ஃபோட்டோவும் வந்து இதுல ட்ரெய்லர்ல இருந்து. சரியா? இப்படி ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல சொல்லப்போம்ல, இது ஒரு கொலாபரேஷன் படம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி அஜித் அண்ணா வந்து எந்தெந்த படங்கள்ல ஆக்ஷன் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்களோ, அதுல பெஸ்ட்டா எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத ஒரு கதையா கிரியேட் பண்ணி, இந்த இதுல குடுக்கலாம். சூப்பரா இருக்கும். ஹிட் குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி எடுத்த படம் தான் இந்த குட் பேட் அக்லி. அது மட்டும் இல்லாம, குட் பேட் அக்லில வந்து நம்ம நடிகரும் அஜித் அண்ணா வந்து பல வேஷத்துலயும் நடிச்சிருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி கதை இதுதான். இருந்தாலும் குட் பேட் அக்லி நான் பேட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரெய்லரோட சீன்ல. சரியா? இனி இந்த படத்துல யார் யாரெல்லாம் என்ன கேரக்டர் குடுக்கப்பட்டிருக்கு, அவங்க குடுத்த கேரக்டர்ல எப்படி நடிச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். சரியா? முதல்ல நம்ம அஜித் அண்ணாவ எடுப்போம். அஜித் அண்ணாவ பத்தி எடுக்கும்போது, இந்த படத்துல வந்து சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. ஆ என்னன்னா, பல கெட்டப்ல வந்திருக்கிறாங்க. போலீஸ், அப்புறம் வந்து ஃபுல்லா அட்டாக்கிங், அப்புறம் ஒரு ஃபன்னி ஆட்டு இப்படி பல கெட்டப்லயும் வந்திருக்கிறாங்க. சரியா? அவங்களுக்கு கூட குடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து சூப்பரா மாஸா பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க பையனுக்காகவும், அவங்க ஒய்ஃபுக்காகவும், அவங்களுக்காகவும் அந்த படத்துல வந்து வாழ்றது மாதிரி குடுத்துருக்காங்க. கடைசியா அவங்க பையன கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லா படத்துலயும் வந்து எப்படினாலும் கடைசி சீன்ல பார்க்கும்போது நடிகர் தானே ஜெயிப்பாங்க. அப்போ மோஸ்ட்லி வந்து இந்த பையன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு தானே அர்த்தம்.
அதே மாதிரி நம்ம அஜித் அண்ணா வந்து அவங்க ஃபேமிலிக்காக வாழ்றது மாதிரி குடுத்துருந்தாங்க சரியா? அடுத்தது திரிஷா அவங்கள பத்தி பார்க்கும்போது, திரிஷா வந்து ஒரு சீன்ல தான் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ஒண்ணும் காட்டல. ஆனா, அஜித் அண்ணா வந்து திரிஷாவ கல்யாணம் பண்றது மாரி இந்த படத்துல இருக்குதுனால, கண்டிப்பா வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக அன்னைக்கு வந்து அந்த படத்துல ஃபுல்லா திரிஷாவ காமிச்சிருப்பாங்க. பட் ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப காட்டல. அந்த அப்பா சீன்ல மட்டும் காமிச்சிருந்தாங்க சரியா? அடுத்ததாட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவங்களும் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. சமீப கொஞ்ச காலமாவே எஸ்.ஜே. சூர்யா நெறைய படங்கள்ல வந்து வில்லனா நடிச்சுட்டு வராங்க. ஆனா இந்த படத்துலயும் அவங்க வந்து ரொம்ப வில்லன் மாரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் வித்தியாசமான கெட்டப்ல வந்திருந்தாங்க. ஆனா ஒரு சீன்ல தான் காமிச்சிருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். அவங்களுக்கு என்ன குடுக்கப்பட்ட கேரக்டர் அப்படின்னு வந்து தெரியும் சரியா? அப்புறம் வந்து அர்ஜுன் தாஸ். அவங்க தான் இதுல அந்த படத்தோட மெயின் வில்லன் சரியா? இதுல வந்து அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல் சூப்பரா இருந்துச்சு. ஆம் வில்லனுக்காகவே தனியா காட்டுறதுக்காகவே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கழுத்துல, கையில, உடம்புல ஓரளவுக்கு வந்து டாட்டூ குத்துறது மாதிரி, அப்புறம் ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேர்லலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கலர் கலரிங்ஸ் பண்ணி ஒரு வில்லன் தனி கெட்டப்ல வந்து காமிச்சிருந்தாங்க சரியா? அப்புறம் வந்து பிரபு அவங்களும் இந்த படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. மோஸ்ட்லி பிரபு வரதுனாலே ஓரளவுக்கு போலீஸ் ஆட்டம், இல்லன்னா அப்பா கேரக்டரா தான் நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு போலீஸ் ஆட்டமா தான் காமிச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு சிஐடியா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீன்ல தான் காமிச்சிருந்தாங்க. அப்புறம் யோகி பாபு. கண்டிப்பா யோகி பாபு பத்தி சொல்லவே வேண்டாம். யோகி பாபு நடிச்சாலே ஒரு ஃபன்னி இருக்க தான் செய்யும். அதுல வந்து ஒரு சீன்ஸ்ல காமிச்சிருந்தாங்க. அதுல வந்து சொல்லியிருந்தாங்க, "ஏகேக்கு வழி விடுங்கடா" அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த படத்துல வந்து நம்ம அஜித் அண்ணாவ ஏகேன்னு தான் கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு பேர் இருக்கிற மாரி சரியா? இதுலயும் அப்போ ஒரு ஃபன்னு இருக்க தான் செய்யும். அஜித் அண்ணாவும் கொஞ்சம் காமெடி பண்ணியிருந்தாங்க. இதுலயும் இந்த படத்துல வந்து யாரு நம்ம யோகி பாபு இருக்கிறதுனால ஒரு காமெடி சீன் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். சரியா? இல்லாம இருக்காது. அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து பிரசன்னா வந்திருந்தாங்க. பிரசன்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சினேகா இருக்காங்களா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் சரியா? அவங்களையும் இந்த படத்துல வந்து ஒரு சீன்ல தான் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப ஒண்ணும் காட்டல. பட் அவங்க வந்து ஒரு த்ரில்லிங்கா சீன்ல காமிச்சிருந்தாங்க. திரும்பி பார்க்குறது மாரி. கிட்டத்தட்ட இவங்களும் ரவுடியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம அஜித் அண்ணாவுக்கு எனிமியா தான் இருக்கும். அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க சரியா? அப்புறம் ராகுல் தேவ் அவங்களும் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர் தான். அவங்களும் வந்து மோஸ்ட்லி நெறைய படங்கள்ல வில்லனா தான் நடிப்பாங்க. இந்த படத்துலயும் வில்லனா தான் காமிச்சிருந்தாங்க. அடுத்ததாட்டி இந்த படத்துல வந்து சிம்ரன் அவங்க ஒரு ரோல்ல வந்திருந்தாங்க. அவங்களும் ஒரு லேடி கேங் மாரி ஒரு வில்லி கேங் வச்சிருக்காங்க சரியா? நெறைய பேர் பின்னாடி இருந்தாங்க. அதாவது மெயின் ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ரன் அவங்க தான். அவங்க வந்து ஒருத்தங்கள கண்ண வச்சு மிரட்டுறாங்க. அ சொல்றாங்க, "ரொம்ப வருஷம் ஆச்சுல உன்ன பார்த்து. ஐ மிஸ் யூ" அப்படின்னு சொல்றாங்க. அது யார மிரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அண்ணாவ தான் மிரட்டுறாங்க. ஆக மொத்தம் என்ன தெரியுது இந்த படத்த வந்து பார்க்கும்போது, சுத்தி முத்தி சோலோவா அஜித் அண்ணா தான் இருக்காங்க. அஜித் அண்ணாவ சுத்தி முத்தி ஃபுல்லா ஒரே எனிமியா தான் இருக்கிறாங்க. சரியா? நெறைய பேர் வந்து இதுல வில்லன் கேரக்டர்ல வந்திருக்காங்க. ஆனா, இந்த பிரச்சனை தொடங்குறதே அவங்களுடைய பையனால தான் தொடங்குது. ஆனா, இந்த படத்த பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலாபரேஷன் மாரி எடுத்திருக்காங்க. சரி ஏதோ எடுத்திருக்காங்க. இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு அதாவது அஜித் அண்ணா நடிச்ச குட் பேட் அட்லி படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து குடுக்கலாம் நம்ம நெனைக்கிறோம் சரியா? ஒரு 10க்கு எத்தன ரேட்டிங் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனா 10க்கு 10 குடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன படம் கூட நம்ம அஜித் அண்ணா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் கூட அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இல்ல. ஏன்னா, ஒரே வண்டியில வச்சே கதைய முடிச்சுட்டாங்க. படமே ஒரு வண்டி, ஒரு ரோடு அதோட முடிச்சுட்டாங்க. ஆனா, இந்த படம் வந்து செம்மையா இருக்கும். மாஸா இருக்க போகுது. சூப்பரா அஜித் அண்ணாவோட ஆக்டிங்க வித்தியாசமான கெட்டப்லயும், சீன்ஸ்லயும் வந்து காமிச்சிருக்கிறாங்க. நெறைய பெரிய பெரிய ஆக்டர்களும் இதுல நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் நான் சொன்ன அ ஆக்டர் வந்து கம்மி தான். இன்னும் இந்த படத்துல வந்து பெரிய பெரிய மெயின் ஆக்டர்களும் நடிச்சிருக்காங்க சரியா? கண்டிப்பா நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "வா காவாலா வான்னு" சொல்லிட்டு ஒரு பாட்டுல வந்து தமன்னா கூட ஒருத்தங்க ஆடியிருப்பாங்க தெரியுமா? அந்த நடிகரும் இந்த படத்துல வந்திருக்கிறாங்க. அதுவும் வில்லன் கேரக்டர்ல தான் வந்திருக்காங்க சரியா? இப்படி பெரிய பெரிய நடிகர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இத பார்க்கும்போது என்னுடைய ரேட்டிங் 10க்கு 10. இந்த படம் மாஸ் குடுக்கப்போது, ஹிட் குடுக்கப்போது எனக்கு தோணுது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க அஜித் அண்ணாவுக்கு ரேங்கிங் ரேட் குடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, 10க்கு எவ்வளோ குடுப்பீங்க? இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? இனி இந்த படத்த பார்க்கறதுக்கு எத்தன பேர் ஆர்வமா இருக்கிறீங்க?
அந்த பெர்சன்டேஜை மட்டும் நம்ம கமெண்ட்ல லைட்டா தட்டி விட்டுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.